வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். நான் கார்த்திக். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் கொச்சினில் இருக்க 5 டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தில் ஏறி ட்ராவல் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வாஸ்கோடகாமா ஸ்கொயர்லேருந்து ஃபெரியில் ஏறி ட்ராவல் பண்ணுவோம். அங்கேருந்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு வாட்டர் மெட்ரோ கொச்சினில் தான் இருக்குது. ஸோ அந்த வாட்டர் மெட்ரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அங்கேருந்து கேரளா பஸ்ஸை பிடிச்சி ஏறி இறங்கி ஒரு சின்ன ஒரு அப்பம் கடை, அங்கே அப்பமும் சிக்கன் ஸ்டீவும் சூப்பர் காம்பினேஷன். ஸோ அங்கே போய் ட்ரை பண்ணிவிட்டு ரிட்டன் வரும்போது மெட்ரோ பிடிச்சி ஏறி இறங்கி அங்கே போட் ஜெட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் ஏறி ரிட்டன் வந்து இறங்குவோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா கொச்சினோட சீப் அண்ட் பெஸ்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுங்க. ஸோ எல்லாத்துலேயும் ஏறி ட்ராவல் பண்ணிட்டு வருவோமா. இடம் பார்த்தா புதுசாக இருக்கே, என்ன இடம்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலாக நான் வந்து தங்கியிருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்டல், ஃபோர்ட் கொச்சி பக்கத்தில் ஒரு எக்ஸ் ஹாஸ்டல்னு சொல்லிட்டு. ஹாஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலராக எங்கேயாச்சும் வரீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக தங்கலாம். இப்போ நான் தங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா பெர் டே வந்து 400 தான். என்ன ஒரு ரூமில் வந்து ஒரு 6 பெட் இருக்கும். கீழேயும் மேலேயும் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் காட்டுற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லைங்க. நிறைய பசங்களாக இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் தான் ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. பட் சொன்ன மாதிரி இங்கே நிறைய பசங்க இருக்காங்க. ஸோ காட்டுறதுக்கு எதுவுமே இல்லைங்க. ஆக்சுவலாக தனியாக வரும்போது நம்மளுக்கு வந்து இதுவும் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஏன்னா நம்ம வந்து இந்த 400க்கு நம்ம வந்து ஹோட்டல் எடுத்து தங்கினோம்னா எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. ஆனால் என்ன, இப்போ ஹாஸ்டல்லாம் வந்து தங்கினீங்கன்னா 400க்கு வந்து ஒரு இந்த மாதிரி நிம்மதியான ஒரு பிளேஸ் வந்து தங்கலாம். இங்கே கொச்சிலையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிலாக இருக்குது பார்த்துங்க. நேற்று நான் வரும்போது நைட்டில் நல்ல மழை, காலையிலேயும் தூரிட்டு இருந்துச்சு. எனக்கு வெளியே கூட போக முடியுமா இல்லையான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நல்ல வெயில். இந்த ஹாஸ்டல் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வாஸ்கோடகாமா ஸ்கொயர். கொச்சினோட மெயின் டூரிஸ்ட் அட்ராக்ஷனே இந்த இடம் தான். இந்த இடத்த நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ நேராக டிக்கெட் வாங்கிட்டு ஃபெரியில் ஏறி போவோம் வாங்க. டிக்கெட்டு வெறும் 3 ரூபா மட்டும்தான். இந்த ஃபெரி வந்து ஃப்ரீக்வன்சி எவ்வளோ தடவை வரும்னு கேட்டேன். எவ்ரி 5 மினிட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குன்னு சொன்னார். ஸோ அவ்வளோ பேரை வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து போயிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக நான் கிளம்புக்கு லேட் ஆகிடுச்சுங்க. ஸோ மதியம் சாப்பிடல. சரி ஃபெரியில் ஏறதுக்கு முன்னாடி வந்து சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லி வந்து உட்காந்தேன். பிரியாணி மட்டும்தான் இருக்குன்னு சொன்னார். பட் எனக்கு என்னென்னு தெரியல, பசி போயிடுச்சு. பிரியாணி ஃபுல்லாக சாப்பிட முடியாது. ஸோ சிம்பிளாக எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இங்கே பெஸ்ட்டு ட்ரிங்க் என்ன தெரியுமா? இந்த நேந்திரம் பஜ்ஜி. ஆல்ரெடி 2 சாப்பிட்டேன். இது 3வது பஜ்ஜி. கேரளாவில் நீங்கள் வந்து சாப்பாடு மிஸ் பண்ணிட்டாலும் சரி, இந்த நேந்திரம் பஜ்ஜி சாப்பிட்டாலே உங்களுக்கு வயிறு ஃபுல்லாகிடும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சரி அப்படியே போவோம். எல்லாம் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு வண்டியும் அப்படியே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக நான் நினச்சேன்னா 2 வீலர் கார் மட்டும் தான் போகணும்னு நினச்சேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லாரியும் வந்துட்டுருக்கு. பஸ்ஸு, லாரி, கண்டெய்னர் லாரி எல்லாமே வந்து ஏற்றுறாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் டிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியோட சைஸ் தகுந்த மாதிரிங்க. சைக்கிளில் 5 ரூபா வந்து ஸ்டார்ட் ஆகுது. 2 வீலர் 10, கார் 50. இந்த பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா 200 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து கவர்மெண்ட்டோடது. அதனால தான் ரீசனபிள் ப்ரைஸ்லாம் வச்சுருக்காங்க. ஏன்னா ஒருத்தர் ஏறி போகணுன்னா ஒரு 3 ரூபா தான் டிக்கெட்டு. ஸோ நீங்கள் வந்து இப்போ டெய்லி போகிறீங்கனாலே உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கட்டுப்படி ஆகும். இந்த இடத்த பார்த்தா அந்த படத்துலலாம் காமிப்பாங்க இல்லையா, பீச் ஓரத்தில் இந்த மேரேஜ்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குல்ல, சூப்பராக. ஆக்சுவலாக இந்த விஷயம் ரொம்ப நல்லா இருக்குல்ல. நீங்கள் இவங்க பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் வந்திருக்காங்க. ஆட்டோடே அப்படியே ஏறி உட்காந்துட்டு அப்போ அந்த பக்கம் போகிறாங்க. சூப்பராக இருக்குங்க இதெல்லாம். ஸோ அவ்வளோதாங்க, காரை வந்துருச்சு. ரொம்ப தூரம்லாம் இல்லை, கொஞ்சம் தூரம் தான். போட்டில் எத்தனையோ தடவை ஏறி போயிருக்கேன். ஆனால் ஃபெரியில் இதாங்க ஃபஸ்ட் டைம். ஸோ நல்லா இருந்துச்சு, ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நீங்கள் ஃபெரியில் ஏறி போயிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஃபெரியிலேருந்து வந்து இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா இங்கேயே இப்போ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வாட்டர் மெட்ரோ சூப்பராக இருக்குல்ல. கலூர் ஸ்டேடியம் போகிறதுக்கு எங்கே போகலாம்? ஹைகோர்ட். ஒரு ஆள். தேங்க்யூ. தேங்க்யூ. ஹைகோர்ட்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது, அங்கே போங்க. அங்கேருந்து கலூர் பக்கம்னு சொன்னாங்க. 30 ரூபா தான் ஒரு ஆளுக்கு. இந்தியாவோட ஃபஸ்ட்டு வாட்டர் மெட்ரோ கேரளாவில் இருக்குது. அதுவும் கொச்சினில் இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரூட்ஸில் 9 டெர்மினல்ஸோட ரன் ஆகிட்டு இருக்குது. பட் பிளான் படி பார்த்தீங்கன்னா 16 ரூட்ஸில் 38 டெர்மினல்ஸோட 76 கிலோமீட்டர் கவர் பண்ணுற மாதிரி தான் பிளானு. கொச்சியோட 10 ஐலாண்ட் கம்யூனிட்டியை மெயின்லேண்டோட கனெக்ட் பண்ணுறது தான் பிளானு. பை 2035 எல்லா ரூட்ஸும் ஆப்ரேஷனாக இருக்கும்னு சொல்கிறாங்க. டைம் வாட்டர் மெட்ரோவில் ஏறுறேன்.
உங்களுக்கும் நிறைய பேர் வந்து வாட்டர் மெட்ரோ நிறைய பேர் இது ஏறி இருக்க மாட்டீங்க. உள்ளே ஃபுல்லாமே ஏசி இருக்குங்க, நல்லாயிருக்கு. உள்ளே வெளியே அடிக்கிற வெயிலுக்கு வந்து உள்ள ஏசி நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக இந்தியாவில் இந்த மாதிரி கேரளாவில் வாட்டர் மெட்ரோ வருதுன்னு சொன்னாங்க இல்லையா. நான் அப்போ பைத்தியக்காரத்தனா வந்து வாட்டர் மெட்ரோனா தண்ணிக்கு உள்ளே போகும் அந்த மாதிரி பண்ணுறாங்களோ என்னமோ நினச்சிட்டு இருந்தேன். இல்லை, இப்போ இது வந்து எப்படி ஒரு போட்டில் ஏறி போகிறீங்களோ அதே மாதிரி ஃபீல் தான் இருக்குது. என்ன நீங்கள் வந்து இதில் வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகலாம். உள்ளே ஏசி இருக்குது, சீட்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குது, சீட்டுக்கு இதெல்லாம் சார்ஜர்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் சீட்டிங் கூட போகலாம். நல்லாயிருக்கு வாட்டர் மெட்ரோ. ஆக்சுவலாக முக்கியமான விஷயம், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜிங் பாயிண்ட்டாக வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லைஃப் ஜாக்கெட் வச்சுருக்காங்க. ஸோ ஏதாச்சும் அசம்பாவிதம் ஆச்சுன்னா டக்குன்னு லைஃப் ஜாக்கெட் எல்லாருக்கும் இருக்குன்னு சொன்னாங்க. இது லைஃப் ஜாக்கெட் ஒர்க் பண்ணுமா இல்லை சும்மா பேருக்கு வச்சுருக்காங்களான்னு கேட்டேன். ஒர்க் பண்ணுன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 லைஃப் ஜாக்கெட் மேலே இருக்குது. பண்ணலாமா? இது ஓப்பன் பண்ணி காட்டலான்னு சொல்கிறாங்க. லைஃப் ஜாக்கெட் சூப்பருங்க. லைஃப் ஜாக்கெட் வச்சுருக்காங்க ரெடியாக. ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா சைல்ட்ஸ் லைஃப் ஜாக்கெட்னு செப்பரேட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். சின்ன குழந்தைகளுக்கும் லைஃப் ஜாக்கெட் இருக்குது. ஃபீமேல் பாய்ஸில் கேட்பான் இல்லையா ப்ளூ பிரிண்ட் எங்கடான்னு சொல்லிட்டு, இந்த இருக்குது ப்ளூ பிரிண்ட்டு. ஆனால் இது மெட்ரோட ப்ளூ பிரிண்ட்டு, குணா கொய்யோட ப்ளூ பிரிண்ட் கிடையாது. எங்கடா போயிட்டாங்க? நான் கேமரா ஆன் பண்ணே ஓடி போயிடுறானுங்க. கேமரா ஆன் பண்ணாத போது வந்து சேனல் பேர் என்ன அதுன்னு சொல்லி பேசிட்டு இருந்தானுங்க. சரி வாட்டர் மெட்ரோ பற்றி தெரியுமா பேசலாமான்னு சொல்லி கூப்பிட்டேன். என்னங்க இவ்வளோ குச்ச போகிறானுங்க. அவங்களே அந்த மெட்ரோ வந்து ஃபஸ்ட் டைம் வர்றாங்கன்னா கண்ணூர்லேருந்து வர்றாங்களாம். அவங்களே டூருக்காக தான் வந்திருக்காங்க. வெளியே இருந்து பாருங்கள் மெட்ரோ. போட்டு தாங்க, போட்டு தான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி ஏசி போட்டு நல்ல ஃபெசிலிட்டிஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நான் ஆக்சுவலாக மெட்ரோனா ரொம்ப நீளமாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினச்சேன். பட் சின்ன சின்ன போட்டால் தான் இருக்குது. ஆக்சுவலாக எல்லாம் கிளம்பிட்டாங்க. நான் இப்போ தான் வந்து உட்காந்துருக்கேன். ஏன்னா மெட்ரோ வந்துட்டு சரி சீட்டில் உட்காந்து பார்த்துருவோம் சீட்டிங்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மெயினாக இங்கே வந்து சார்ஜிங் பாயிண்ட் வந்து இங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பாய் 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 பாய். ஸோ இந்த மாதிரி சூப்பராக இருக்குல்ல, இந்த மாதிரி உட்காந்துட்டு போகிறது, நீட்டாக உட்காந்துட்டு போகலாம். வாட்டர் மெட்ரோ டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 7:40 ஈவினிங் 7:40 வரைக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா கொச்சினில் வந்து ஃபோர்ட் கொச்சி வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி ½ hour மெட்ரோ இருக்குது. மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா எவ்ரி 1 hour இருக்குது மெட்ரோ. கேரளாவில் இன்னும் அந்த ட்ரெடிஷ்னல் டச்சை விட்டு கொடுக்க மாட்டாங்க பார்த்தீங்களா. ஸோ மெட்ரோ வந்து இந்த காலத்தில் கட்டியிருக்காங்க. இந்த காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த கூரை ஸ்டைலே கட்டியிருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் கேரளா வந்து இன்னும் ஃப்யூச்சரில் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த ட்ரெடிஷ்னல் லுக்கு அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஃபெரியில் ட்ராவல் பண்ணிட்டோம், வாட்டர் மெட்ரோவில் ட்ராவல் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதில் போகலாம். கேரளா பஸ்ஸில் போகலாமா? கேரளா பஸ்ஸில் ஏறியாச்சு. கேரளா பஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து இந்த கம்பிலாம் இருக்காது. அப்படியே நீங்கள் வெளியே குதிக்கிறதுனாலும் அவசரமாக நம்ம உள்ள சீட் போட்டு வைப்பாங்க இல்லையா, துண்டு போட்டு. நீங்கள் ஏரியா கூட்டம் நிறையா இருந்துச்சுன்னா அப்படியே உள்ளே ஜம்ப் பண்ணிடலாம். இப்படி தான் நான் சொன்னேன், என்னை போட்டு திட்ட போகிறாங்க. நான் சும்மா தான் சொன்னேன். ஊருக்கு ஆக்சுவலாக பஸ்ஸில் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் பஸ் ஓட்டுறவங்கள ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. எல்லாருமே எல்லா ஊர்லேயும் அடித்து பிடிச்சி தான் ஓட்டுறாங்க. காலையிலே பஸ் ஸ்டாண்ட் இறங்கி ரூம் வரதுன்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் தான் டவுன் பஸ்ஸில் தான் ஏறி வந்தேன். அடித்து பிடிச்சி வண்டி ஓட்டுறாங்க. சின்ன சின்ன சந்து தான் இருக்குது. அந்த சந்துலையும் அவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க. நம்ம ஊர் எவ்வளோ பரவாயில்ல போல், இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடித்து பிடிச்சி ஓட்டுறாங்க. சரி, அப்படியே பஸ்லேருந்து இறங்கி ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு புட்டு கடை. அங்கே புட்டும் அப்பமும் அதான் ஃபேமஸானு கேட்டிங்கன்னா இல்லை. அதோடு சேர்ந்து அவர் கொடுக்குற அந்த சிக்கன் ஸ்டியூ, அந்த காம்பினேஷன் அதான் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கேன். ஆஹா, சூப்பராக இருக்குது. கேட்டால் இந்த அப்பம் மாவில் என்ன மாவு மிக்ஸ் பண்ணுறீங்க? அதான் சரி, சாதாரண பச்சரி, പിന്നെ തേങ്ങ, ചെറിയ ജീരകം. பச்சைனா பச்சரிசி, പച്ചരിசி, பச்சரிசி, தேங்காய், പിന്നെ ചിന്ന ജീരകം. சின்ன ஜீரகம். ஓகே. പിന്നെ കുറച്ച് പഞ്ചസാര. பஞ்சசாலா? പഞ്ചസാര കുറച്ചിടും. ஓகே, அதான்.
இதுதான் இந்த சிக்கன் கிரேவி. பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. சிக்கன் ஸ்டூ. ஓகே, நான் ஆக்சுவலாக இது வந்து சிக்கன் கிரேவின்னு சொல்லக்கூடாது, சிக்கன் ஸ்டூன்னு சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ அப்போ மேபி சிம்பிளாக சேமாக தான் இருக்கும் எல்லா இடத்துலையும். இந்த சிக்கன் ஸ்டூக்காக தான் இங்கே வந்து வர்றாங்க. அந்த அரோமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. ஸோ இதை வந்து அப்பமில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கும்போதே சாப்பிட்றான்னு இருக்கு இல்லையா. சுட சுட அப்பம், சுட சுட சிக்கன் ஸ்டியூ அப்பமில் அதை ஊற்றும் போது ஆஹா சூப்பராக இருக்குது. அப்பத்தோட கொஞ்சம் சிக்கன் ஸ்டூ எடுத்துகிட்டு கொஞ்சம் சிக்கனை எடுத்துகிட்டு அல்டிமேட்டாக இருக்குது. கொஞ்சம் அந்த ஸ்வீட் டேஸ்ட் இருக்குது, ஆனால் சூப்பராக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்காது. ஆக்சுவலாக வந்து தோசையோட வந்து சேர்த்து இந்த சிக்கன் கிரேவி ஊற்றி சாப்பிடுவாங்க, சிக்கன் தோசான்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நான் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். அப்பம் சாப்பிட்ருக்கேன், எவ்வளோ தூரம் அப்பம் சாப்பிட்ருக்கேன், கேரளா அந்த அப்பம் சாப்பிட்ருக்கேன். ஆனால் அப்பத்தோட இந்த மாதிரி ஒரு சிக்கன் ஸ்டியூ, ஸோ இதை சேர்த்து சாப்பிடும்போது ஒரு யூனிக்கான டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பார்க்கறதுக்காங்க சின்ன கடை, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இதே வீடியோ எடுத்துக்கிட்டே ஒன்று மறந்துட்டேன் பார்த்தீங்களா. ஆக்சுவலாக வீடியோ எடுத்துக்கிட்டே ஒரு விஷயத்தை மறந்துட்டேன் பார்த்தீங்களா. இங்கே அப்பம் மட்டும் இல்லை, இங்கே புட்டு இருக்குது. புட்டும் ரொம்ப ஃபேமஸ்ஸு. புட்டை பார்த்தீங்களா, புட்டு சைஸு. புட்டு எல்லாமே வந்து இந்த குழாய் ஷேப்பில் தான் இருக்கும். இங்கே மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம பார்க்கறதுக்கு இட்லி மாதிரியே இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து பார்க்கும்போது இட்லி தான் நினச்சேன். ஆக்சுவலாக இது என்ன புட்டு. பா, அந்த புட்டு மேலே கிரேவி ஊற்றும்போது சூப்பராக இருக்குங்க. புட்டும் சிக்கன் ஸ்டூவும் சேர்த்து சாப்பிட்டு பார்ப்போமா. சூடாக இருக்குங்க புட்டு. புட்டு நான் இடத்துல சாப்பிட்ருக்கேன், ஆனால் புட்டு வந்து கேரளா புட்டு வந்து நான் எவ்வளோ சாஃப்டாக இருந்து பார்த்ததில்ல. பட் இங்கே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. புட்டு 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 மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து முன்னாடி வந்து பசங்கள்ட்ட போகும்போது ஒர்க் பண்ணும்போது புட்டெல்லாம் போய் சாப்பிடுவோம் கேரளா கடையில். எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. அதுவும் இந்த கடலை கறியோடு சேர்த்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. அந்த சிக்கன் கிரேவி சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும். பட் இங்கே புட்டு சூப்பராக இருக்குங்க. இங்கே புட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி புட்டு இருந்தால் நான் வந்து கண்டிப்பாக நான் விரும்பி சாப்பிடுவேன். ஆக்சுவலாக நம்ம ஊர் வந்துட்டா கேரளாவிலையும் கிடைக்குது. லெமன் ஃப்ளேவர். இந்த பாட்டில் வெறும் 13 ரூபான்னு சொன்னாங்க. அப்பம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பம் வந்து 10 ருபீஸ் தான், ரொம்ப ரீசனபிளாக இருக்குது. புட்டு வந்து 20 ருபீஸ் மட்டும்தான். சிக்கன் ஸ்டியூ மட்டும் அது வந்து 100 ருபீஸ். பட் ஓகே, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சரி, அப்படியே ரூமும் கிளம்பியாச்சுங்க. ஆக்சுவலாக நான் கிளம்பின இடத்துல இருந்து டைரக்ட் பஸ்ஸை பிடிச்சிருந்தாலே நான் ரூம் போய் இறங்கியிருப்பேன் பக்கத்தில் போயிட்டு. பட் இருந்தாலும் நான் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன். ஏன்னா காலையிலேருந்து 3 டிரான்ஸ்போர்ட் ட்ரை பண்ணிட்டோம். ஃபெரி ட்ரை பண்ணோம், வாட்டர் மெட்ரோ ட்ரை பண்ணோம், பஸ்ஸையும் ட்ரை பண்ணோம். ஸோ கொச்சினில் இதுக்கு இந்த மெட்ரோ மட்டும் விட்டு வச்சுட்டு இந்த வீடியோவில் இதையும் ட்ரை பண்ணணும்னு சொல்லி தான் இங்கே வந்திருக்கேன். நல்லா இருக்குல்ல, ஒரே வீடியோவில் எல்லா டிரான்ஸ்போர்ட்டையும் ட்ரை பண்ணியாச்சு கொச்சியில். நிறைய எனக்கு கூட்டம் இருக்குங்க. எவ்வளோ கூட எதிர்பார்க்கல. நான் 4 டிரான்ஸ்போர்ட் சொன்னேன் இல்லையா, இது வந்து இன்னொரு டிரான்ஸ்போர்ட் மாதிரி. ஏன்னா ஆக்சுவலாக காலையில் போனது வந்து ஃபெரி, இது வந்து ஜெட்டி. இது வந்து உட்காந்து போகிற மாதிரி இருக்குது. இதில் வண்டியெல்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் கேரளா வந்து இந்த மாதிரி போட் ரைடு இதெல்லாம் ட்ரை பண்ணணும்னா தேவையில்லாமல் காசு செலவழிக்கிற அவசியமே இல்லை. இந்த மாதிரி ஜெட்டியை புக் பண்ணாலே போதும். ஒரு ஆளுக்கு வெறும் 5 ரூபா 10 ரூபாக்குள்ளே தான் வருது. நம்ம ஊரில் இறங்கி டவுன் பஸ்ஸு மாற்றுற மாதிரி இது வந்து போட்டை மாற்றி போயிட்டுருக்காங்க. இப்போ டவுன் பஸ் மாதிரி.
இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்குவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு அழகான இடம், அமைதியான ஆத்தங்கரை. அந்த ஆத்தங்கரையிலேயே ஒரு நாயர் புட்டுக்கடை. அந்த இடம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த இடத்துக்கு போயிட்டு வருவோம்.